ஆனா இப்ப எலெக்ஷன் வந்தா 80. நான் முதலமைச்சராக நம்புறீங்களா? நான் மட்டும் இல்ல, இந்த நாடே நம்புது. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இப்போ பார்க்க போகிற படம் TN 2026 தங்க நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டின்ற நடராஜ், அதுக்கப்புறம் நம்ம இளவரசு, நம்ம தம்பி ராமையா, MS பாஸ்கர், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவர் நம்மளுடைய தம்பி ராமையாவுடைய பையன் உமாபதி ராமையா. சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குல்கந்த் குமார் எப்போது கட்சி ஆரம்பிப்பார் என்ற கேள்விக்கான அந்த நாள் இந்த நாள். ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊருன்னு வச்சுங்களேன். அங்கே நம்ம ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்காரு நம்மளுடைய தம்பி ராமையா. அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அவரோட பேர் மன்றாடியார் அப்படிங்கிறது ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க. ஆனால் அவர் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் மாதிரியே வாழணும், எம்ஜிஆர் மாதிரியே இருக்கணும் அப்படின்றது அவருடைய கொள்கை. எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் பிடிக்கும், எம்ஜிஆர் படங்களை மட்டும்தான் அவர் தீவிரமாக பார்ப்பார். இது 1970 இறுதி காலகட்டம் அல்லது 1980 தொடக்கம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அந்த படம் அதை தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த காலத்தை ஒரு ஹீரோ கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுவாங்க. என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் எல்லா கட்சியும் துண்டாடுவாங்க. அந்த காலகட்டங்களில் திடீர்னு ஒரு நாள் ஒரு நடிகரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த நடிகரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்கந்த் குமார் அப்படிங்கிறாங்க. யாரா அது குல்கந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அந்த ஊரில் பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அப்போ அந்த குல்கந்த் குமார் தங்கி இருக்கிற இடத்துக்கு இவரோட இடமா இருக்குது. இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பில்டிங்கில் தான் இவர் குல்கந்த் குமார் தங்குறாரு. அது இவருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. குல்கந்த் குமாரை பார்க்குறாரு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, குல்கந்த், நீ பெரிய ஹீரோவாக வரணும்னா எம்ஜிஆர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணு, எம்ஜிஆர் மாதிரியே நல்லவரா நடி, அம்மா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. குல்கந்த் குமார் அதை கேட்டு நடிக்கிறார். ஆனால் எல்லா படமுமே ஃபெயிலியர் ஆகுது. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் உடனே என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு குல்கந்த் குமார் வில்லனா நடிக்க போகிறார். சரி, குல்கந்த் குமார் போய் வில்லனா நடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே போய் சண்டை போடுறாரு. சென்னைக்கு சண்டை போடுறவர், எப்படி என்னுடைய குல்கந்த் குமாரை நீங்கள் வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லை இனி அடுத்தடுத்து வர 3 படங்கள் பண்ணுறோம், 3 படத்துலேயே குல்கந்த் குமார் தான் ஹீரோ அப்படிங்கிறாரு. இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா இது ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். அதாவது என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்னா அவர் கெட்டதும் பண்ணால் கூட ஆனால் நல்லவராகவும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரவுடி, ஆனால் நல்ல ரவுடி, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கார். நல்லா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நிலைமையில் இருந்தால் கூட குல்கந்த் குமார் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறது. கொஞ்சம் காலகட்டங்கள் மாறுது. இவர் குல்கந்த் குமாரோடையே சேர்ந்து டிராவல் ஆகுறார். தங்க நட்சத்திரம் எனும் ஹேஷ்டேக்கை நெட்டிசன்கள் பரப்பி வருகின்றனர். அப்ப மீடியா சொல்ற மாதிரி அவன் ஜெயிச்சிருவானே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஒரு கட்டத்தில் தம்பி ராமையாவுக்கு ஒரு ஆசை வருது. நாம் இவருடைய பிரதர் மாதிரி இருக்கோம். இவர் ஏன் நம்ம நட்டி குல்கந்த் குமார்ன்ற நட்டி ஏன் பெரியவர் அரசியலில் பெரிய ஆளை இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்காக அரசியல் கட்சி தொடங்குற மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய சகாக்கள் யார், இவருடைய சேர்ந்து MS பாஸ்கர், அதே மாதிரி நம்மளுடைய நம்ம இளவரசு, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம குல்கந்த் குமாரை மையப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி, ஆளும் கட்சி, எல்லா கட்சியுமே இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. குல்கந்த் குமார் படத்தை நிப்பாட்டுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் குல்கந்த் குமாருக்கும் இடையாக பிரச்சனை வருது. இது கடைசியில் யார் ஜெயிச்சாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. 2026 நம்ம தான் நிச்சயம் எம்ஜிஆர் எடுத்து அப்படி பண்ண. 2026 நான் வரேன். எதிர்கால தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் இந்த படத்தை நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு இருக்கிற வெளிப்படையாகவே பேசினா விஜய் அரசியலுக்கு வர்றாரு இல்லையா, அதை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். விஜயினுடைய அரசியல் வருகையை லேசாக இந்த படம் தொட்டுட்டு போகுது. விஜய் படத்துக்கு தடை பண்ண அந்த விஷயங்களும் பேசப்படுது. ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் பாதி ரொம்பவே நகைச்சுவையாக இருக்குது. எப்படி நகைச்சுவை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குல்கந்த் குமார் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது முதல் காட்சியில் தமிழே தெரியாமல் தமிழை பேசுகிறதும், அவர் வந்து ஒரு எப்படி தனக்கு குல்கந்த் குமார்ன்ற பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு ரொம்ப வந்து ஒரு நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம ரொம்பவே அந்த படத்துக்கிட்ட இந்த க்ளோஸாக கொண்டு போயிட்டார் நம்ம நட்டி தன்னுடைய நடிப்பால். அவரோட நடிப்பும் இளவரசனுடைய நடிப்புமே ரொம்பவே நல்லா இருந்தது முதல் பாதியில். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அவங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் சட்டையராக இந்த படம் ஓரளவுக்கு நின்றுச்சு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த படத்தில் இருக்க பொதுவாக இருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் தான் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய காட்சிகள் நம்மளை வந்து சிரிக்க வைக்குது. என்னடா இது லாஜிக்கே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த காட்சி வந்து நம்மளை வந்து சிரிக்க வைக்கிது. ஆனால் இது எல்லாமே முதல் பாதியில் தான். இரண்டாம் பாதியில் டக்குன்னு அந்த படம் வந்து ஒரு சீரியஸ் ஒரு பிளேட்டை எடுக்குது. ஆனால் அது பெருசாக அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நகைச்சுவை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு சீரியஸான பிளேட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அது கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்கிரிப்டை விட்டு கொஞ்சம் பின்னாடி போக வைக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ படத்தின் முதல் பாதி சிரிக்க வைக்குது, இரண்டாம் பாதி வந்து ஒரு சாதாரண ஒரு சீரியஸான படமாக போகுது. கிளைமேக்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த இரண்டாவது பாதியும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து காட்சியை நகர்த்தியிருந்தாங்கன்னா இன்னமுமே நம்மளை வந்து சிரிக்க வச்சிருக்கலாம். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நம்ம இந்த 30 வருஷம் அல்லது 35 வருஷத்தில் சினிமா வெர்சஸ் அரசியல் அப்படின்றத இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த படத்தை வந்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்றது, எம்ஜிஆர் ஃபார்முலா எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அவர் எதை மையப்படுத்தி எழுதியிருக்காருன்னு தெரியல. இந்த படத்தோடைய திரைக்கதையை வந்து தம்பிராமையா தான் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் வந்து எம்ஜிஆருடைய ஃபார்முலா எம்ஜிஆருக்கு தான் அப்படிங்கிறதா அவர் மறைமுகமாக சொல்ற மாதிரி தான் இந்த படத்தில் தெரியுது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எம்ஜிஆர் தான் இந்த சினிமாவிலிருந்து அரசியலில் வந்ததில் சரியாக செட் ஆனவர், மற்றதுங்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி அதில் வந்து எழ தோணுது. ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார், ஏன் எம்ஜிஆர் அரசியலுக்கு வரலையா அப்படின்ற போது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த கேரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தன்னுடைய அரசியலுக்கானதை ஆரம்பத்திலேயே உருவாக்கிட்டாரு, அரசியலுக்கான தன்னுடைய ரசிகர்களை அரசியலுக்கு முதலே தயார்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எப்போ சொல்ல வர்றாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்தவங்க வந்து தன் ரசிகர்களை அரசியலுக்கு முதல்ல இருந்தே தயார்படுத்தலையா, அப்போ எம்ஜிஆர் மாதிரி இவங்களால வர்றது கடினமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயும் எழுது. சாமானியனுக்கு எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. இது தம்பிராமையா அந்த படத்துல வந்து மறைமுகமா சொல்ற மாதிரியே நமக்கு படுது. சரி, ஓகே, நிறைய சம்பவங்கள் வந்து நமக்கு நிறைய நடிகர்களை ஞாபகப்படுத்து. வெளிப்படையாவே சொன்னா படத்தினுடைய நிறைய காட்சிகள் வந்து ரஜினிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்த ஒரு சில டக்கஃப் காட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்றாரு, நம்ம குல்கந்த் குமார் போயிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து முதலமைச்சர் வர்றாரு, நீங்கள் வேறு வழியில் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் குல்கந்த் குமார் கோமா இறங்கி நடந்து போகிறார். நடந்து போன உடனே மக்கள்லாம் அவரை சுற்றி கூடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ரஜினி சாருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் நினைவுபடுத்துது. இப்படி நிறைய காட்சிகளை வந்து நமக்கு வந்து சொல்லலாம். அது மாதிரி இப்போது பிரபலமாக வந்து இருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து இப்போ அரசியலுக்கு நுழைஞ்சிருக்க ஒரு ஹீரோவோட இணைச்சு கிசுகிசுக்கப்படுறாங்க. அந்த ஹீரோயினோட பேரும் இந்த படத்தில் வர ஹீரோயினோட பேரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒத்து போகுது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாம் பார்த்த விஷயங்களோட வந்து நம்மளோட பொருத்தி பார்த்துக்க முடியுது. அந்த படக்குழு என்ன சொன்னாங்க, குறிப்பாக தம்பிராமையாவும் இவர் உமாபதி ராமையாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படம், இது எந்த ஒரு நடிகரையும் குறிப்பிடலை, எந்த ஒரு நடிகரையும் சினிமாவுக்கு அரசியலுக்கு வரதை சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இந்த படம் நம்ம எல்லா தமிழ்நாட்டில் இருந்து அரசியலுக்கு வந்த எல்லா நடிகர்களையும் வந்து மையப்படுத்தி தான் இருக்குது. குறிப்பாக ரஜினி, நம்ம விஜய், அதுக்கப்புறம் லேசாக கமலஹாசனையும் அவங்க தொட்டுட்டு போகிறாங்க. ஸோ வந்து இதை நம்மளால் மறுக்கவும் முடியாது, இவங்க மறைக்கவும் முடியாது, இதை மறைக்கணுன்ற அவசியமும் இல்லை. இது வந்து ஒரு தார்மீக உரிமை. பொலிட்டிக்கல் சட்டையர்ன்றது வந்து நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு. அதனால் இதை வந்து விமர்சிக்கக்கூடாது, இதை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதான் எதுவும் இல்லை. ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்ததுனால இந்த படத்தை நம்மளால் ரசிக்க முடியுது. இது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம் அல்ல, சிரிக்க வைக்கக்கூடிய படம். குறிப்பாக வந்து இதில் வந்து இளவரசு, நம்மளுடைய தம்பிராமையா, MS பாஸ்கர், அவங்க 3 பேருமே நடிச்சிருக்காங்க. இவங்க வேணா சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்கெல்லாம் மோர் தென் 40 இயர்ஸாக ஏதோ விதத்தில் சினிமாவில் இருக்காங்க. அவங்க வந்து பிரபலமானது ஒரு 15-10 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து சினிமாவில் ஆரம்பத்தில் இருந்தே இருக்காங்க. உதவி இயக்குனராகவோ இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டாவோ சிறு வேடங்களையோ நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஆதிக்கம் தான் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கான சினிமா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இளைய தலைமுறை சினிமாவை வந்து டாமினேட் பண்ணுதுன்னு, இந்த சீனியர் சிட்டிசன் இந்த சினிமா வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரசிக்கும்படியாக தான் இருக்குது. அதுக்கும் எல்லா இளைஞர்களும் எல்லாருமே அதை வந்து கைதட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களால் இந்த படம் நிற்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சிரிக்கணும் அப்படின்ற முடிவோடு வந்துட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை சிரிக்க வைக்கும். TN 2026 தங்க நட்சத்திரம் தேர்தலுக்கான படம் என்று சொல்வதை விட
தேர்தலின் போது சில விஷயங்களையும் சில பழைய நினைவுகளையும் நம்மளுக்கு தூசி தட்டி பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை ரசிக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.